தற்போதைய முக்கிய செய்தி, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வினிதா, அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு நேற்று அனுமதியின்றி 144 தடை உத்தரவு அமலில் இருந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட இடத்தை விட்டு அனுமதியின்றி திருப்பரங்குன்றம் பகுதியில் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட 195 பேர் மீது 6 பிரிவின் கீழ் திருப்பரங்குன்றம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீட்பு தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்து அமைப்பினர் ஏராளமானோர் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் இந்த போராட்டம் குறிப்பாக தமிழக அரசிற்கும் காவல்துறையினருக்கும் எதிராக பல்வேறு கோஷங்களையும் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக தங்களது கருத்துக்களை முன்வைத்து நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து முடிந்தது. ஆனால் நேற்று அதிகாலை முதல் மதியம் 3 மணி வரை இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தீர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்ற இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அனுமதியின்றி கோவில் மற்றும் கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போராட்டம் நடத்த முயன்ற இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் 195 பேர் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. 175 ஆண்கள் 20 பெண்கள் உட்பட 195 பேர் மீது 6 பிரிவின் கீழ் திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.